Hi guys. ஸோ இந்த செஷன் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹவு டு டீகமிஷன் த விஎம், ஒரு விஎம்ஐ எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த விஎம் வந்து விசென்ட்ரல் ரன் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. இப்போ இந்த விஎம் வந்து கஸ்டமருக்கு வேண்டாம், இதை வந்து எனக்கு வந்து இந்த சர்வர் வேண்டாம், இந்த சர்வர் வந்து டீகமிஷன் பண்ண போகிறேன். டீகமிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நோட் பண்ணிக்கோங்க, டீகமிஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து என்னென்னா வேண்டாம் அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது. அப்படிங்கிறதா டீகமிஷன்னா ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு பொருள் வேண்டாம், ஒரு டிவைஸ் வேண்டாம்னா டீகமிஷன் பண்ணுறது அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்குது, அதை டீகமிஷன் பண்ணுறோம் அப்படின்னா அது அங்கேருந்து டேட்டா சென்டர்லேருந்து வெளியில் போடுறது, அதுதான் டீகமிஷன். அதே மாதிரி ஒரு விர்ச்சுவல் சர்வர் வேண்டாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம டீகமிஷன் பண்ணுவோம். ஸோ டீகமிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது, எல்லாத்துக்குமே ஒரு ப்ராசஸ், டீகமிஷனுக்கு ப்ராசஸ் இருக்குது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டிஆர் டாஸ்க்னு சொல்லுவோம், அதாவது டீகமிஷன் டாஸ்க்னு ஒரு டாஸ்க் ரைஸ் பண்ணணும் சர்வீஸ் நோவில். அந்த டாஸ்க் ரைஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மெயில் சென்ட் பண்ணணும், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே மெயில் சென்ட் பண்ண போகிறோம், இந்த மாதிரி இந்த சர்வர் வந்து டீகமிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதுக்கப்புறம் இந்த சர்வர் வந்து பேக்கப் எடுக்கணும் சரிங்களா. ஏன்னா அந்த சர்வரில் மேபி டேட்டா இருக்கலாம், அந்த டேட்டா வந்து ஃபியூச்சரில் தேவைப்படலாம், நம்ம வந்து டீகமிஷன் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டாவை ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ டேட்டாவை வந்து நம்ம வந்து பேக்கப் எடுத்துருவோம். பேக்கப் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மெயில் சென்ட் பண்ணி இந்த மாதிரி இந்த சர்வரை ஷட் டவுன் பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம சர்வரை ஷட் டவுன் பண்ணுறோம். பவரில் போய்ட்டு ஷட் டவுன் கெஸ்ட் வாய்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா சர்வர் வந்து ஷட் டவுன் ஆகிடும், அல்லது பவர் ஆஃப் கொடுக்கணும். இதில் வந்து தேர்ஸ் ஆப்ஷன் பவர் ஆஃப் சரிங்களா. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இது ஒன்று ஷட் டவுன் ஆகும், பவர் ஆஃப் ஆயிரும். தென் பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம உடனே டீகமிஷன் பண்ணக்கூடாது, ஒரு வாரம் டு 10 நாள் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு இஃப் தேர் இஸ் நோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் த விஎம், ஏன் அந்த வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் அந்த டைமில் வேறு யாராவது எனக்கு ஏதாவது டேட்டா வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை பவர் ஆன் பண்ணி நம்ம எடுத்து கொடுத்துடலாம் சரிங்களா. அப்போ அதனால் நம்ம ஒரு 10 நாள் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிவைஸை நம்ம ஏடியிலேருந்து ஆக்டிவ் டைரக்டரிலேருந்து ரிமூவ் பண்ணணும், அண்ட் டிஎன்எஸ் ரெக்கார்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும், அப்புறம் ஃபயர்வால்லேருந்து ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு தெர் இஸ் ஆப்ஷன் டெலிட் ஃப்ரம் டிஸ்க். கைஸ் ரிமெம்பர் தட் இந்த ஆப்ஷன் வந்து இது பவர் ஆன் இருக்கப்போ வராது. டெலிட் ஃப்ரம் டிஸ்க் ஆப்ஷன் இங்கே பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இந்த ஒரு மிஷின் பவர் ஆனில் இருக்குது, எனக்கு இந்த ஆப்ஷன் வரல. பட் இது பவர் ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். பட் ஒன்ஸ் நீங்கள் டெலிட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்தது தான், அதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு திங்க் ட்வைஸ் ஆர் 10 டைம்ஸ். நம்ம கரெக்டான விஎம் தான் பண்ணுறோமா, தப்பான விஎம் பண்ணிவிட்டு டெலிட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா அதை ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமே. அது பேக்கப் இருந்தால் ரெக்கவர் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சப்போஸ் அது பேக்கப்பில் இல்லை அப்படின்னா ரெக்கவரே பண்ண முடியாது. தட் இஸ் நோ சான்ஸ், 0% சான்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசித்து கொடுங்க, நம்ம கரெக்டான விஎம்மில் தான் இருக்கோமா. இங்கே வந்து விஎம்மோட நேம் இருக்கும், இங்கே விஎம் டிஎன்எஸ் நேம் இருக்கும், இங்கே ஐபி அட்ரஸ் இருக்கும், இதெல்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு தென் யூ கோ ஃபார் த டெலிட் ஃப்ரம் டிஸ்க். ஒரு டெலிட் ஃப்ரம் டிஸ்க் கொடுத்துட்டிங்கன்னா இந்த விஎம் வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா ஸ்டோர்லேருந்து டெலிட் ஆயிடும். குமார், அதோட ஸ்னாப்ஷாட் வச்சிருந்தாலுமே கிடைக்காதுங்களா? கண்டிப்பாக டெலிட் ஆகும். ஸ்னாப்ஷாட் இந்த விஎம்மில் தான் இருக்குது. இந்த விஎம்முக்கு தனியாக பேக்கப் எடுத்து வச்சுருப்பாங்க, பேக்கப் சொல்யூஷனில், அதாவது இந்த காம்வால்ட் பேக்கப், பீம் பேக்கப், அந்த பேக்கப் இருந்தால் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். மற்றபடி இதை ரெக்கவர்லாம் பண்ண முடியும், டெலிட் பண்ணால் பண்ண முடியாது, இதை ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேங்களா.